இன்று நான் 2 வேத பகுதிகளை முதலாவதாக உங்களுக்கு வாசித்து விடுகிறேன். இருக்கிற நேரத்துக்குள்ளாக நாம் தியானிப்போம். ஒன்று சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of 1 Samuel chapter 14 verse 6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தாணையத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடையில்லை, ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். மறுபடியும் வாசிக்கிறேன். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இருக்கானா? ஹலோ செக் மைக் டெஸ்டிங். ஓகே. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தாணையத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The book of Romans chapter 15 verse 13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இதற்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை. இந்த வார்த்தைகளை எப்பொழுதும் சொல்கிறது போல பல முறை நீங்கள் வாசிப்பீர்களானால் நிறுத்தி நிதானமாக அதுவே உங்களுக்கு சொல்லும், அதுவே தனக்கே விளக்கம் சொல்லும், தன்னையே விளக்கி காட்டும். விளக்கை போல வெளிச்சம் அதிலிருந்து நமக்குள்ளாக பிரகாசிக்கும். நாம் எதை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற மாதிரி வாழ்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்பிக்கிறது யாரை சார்ந்து வாழ வேண்டும் என்று தான் கற்பிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் யாரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை தான் வேதம் வலியுறுத்தி போதித்து கொண்டிருக்கிறது, நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதை சார்ந்து நம்பிக்கையாக இருக்கலாம் என்பதையே எத்தனை முறை எத்தனை கோணத்திலே ஒரு கழுதைக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு ஒரு தூதனே நின்னா கூட பிழையா மனம் திரும்பவே இல்லை. 8ஆம் புத்தகத்தில் அதை வாசிக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தரங்கெட்டு போக முடியும், அவன் விசுவாசி அவிசுவாசிங்கிறதுல மனுஷனுடைய குணம், மனுஷனுடைய இருதயம், இதெல்லாம் நமக்கு பலத்த எச்சரிப்பு. பார்த்துக்கோங்க, சம எச்சரிப்பு. இருபத்தி 22ஆம் அதிகாரம், எண்ணாமம் 22ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், பதினைந்தாம் வசனத்தில், பாலாக் என்கிற ராஜா மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சீப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதுக்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இன்றைக்கெல்லாம் ரொம்ப அடக்கி வாசித்த மாதிரி இருக்கும். சில நேரத்தில் கடவுளை நான் மன்னிக்கணும், நீங்கள் மன்னிக்கணும்,
நமக்கு சூடு சொரணை வரத்துக்காகத்தான் நான் அதை சொல்கிறேன்னு நான் நியாயப்படுத்திக்கவும் இஷ்டப்படலை. நாம் ஒரு புத்து, நான் வார்த்தையை சொல்ல வந்தேன், அதை நீக்கிட்டு நாம் ஒரு புத்து, நமக்குள்ளேருந்து எது எப்போ வெளிப்படும் எப்படி வெளிப்படும்னு சொல்ல முடியாத ஒரு வேதனைக்குரிய நிலையிலே நம்முடைய இருதயம் இருக்கிறது. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதியின் இடத்துல வரான், அவன் என்னத்தையோ தேடி வரான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யாருன்னு எரேமியா புலம்பல் தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசி சொல்லிட்டாருங்கிறனால அது வேத வாக்காக இருந்தால் கூட தீர்க்கதரிசியும் அதில் இன்க்ளூசிவான ஒரு கேரக்டருங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னா, எரேமியான் புத்தகத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் எரேமியாவும் பிடிச்சி விடுறாரு, யோபின் புத்தகத்தில் யோபை பிடிச்சி விடுறாரு. யாரெல்லாம் ஒரு நேரத்துக்கு கர்த்தருக்காக அப்படியே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தவங்க திடீர்னு அவங்க சரீரம் தொடப்படும் பொழுது, அவங்களுடைய குடும்பம் தொடப்படும் போது, அவங்களுடைய மான மரியாதை தொடப்படும் போது அநேகர் எல்லாருமே இல்லை, தடுமாறி இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய அழைப்பை பொறுத்து, ஒவ்வொரு மேலே தேவன் வைத்திருக்கிற மதிப்பை பொறுத்து, ஒவ்வொரு மேலே தேவன் பாராட்டுகிற அன்பின் நிமித்தம் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேக்கேஜான சோதனைகளை வைத்திருக்கிறார். என்னை போல் அவங்க சோதிக்கப்படல, அவங்கள போல் நான் சோதிக்கப்படலைங்கிறதெல்லாம் பேச்சுக்கே இடமில்லை. பேசுகிறதுனால பிரயோஜனமே இல்லை, எவ்வளோ பேசினாலும் பிரயோஜனமே இல்லை. அவங்கள பற்றி ஒரு அல்ட்ரா ஸ்கேன் ரிப்போர்ட்டே உங்கள் கையில் இருந்தால் கூட உங்களுக்கு அது ஒரு பைசாவுக்கு லாபம் கிடையாது. அவங்க எல்லா பற்றாக்குறையோடு ஜீவன் ததும்ப வாழ்வாங்க. நீங்கள் எல்லாமே இருந்து நோஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு, ரெண்டு உச்சத்துக்கும், இந்த பக்கம் இடது பக்கம் வலதுசாரி இடதுசாரிங்கிற இந்த உச்சத்துக்கு நடுவில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சோதிக்கப்பட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்க, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். அதை காணும் கண்கள் தான் நமக்கு தேவை, அதை ஏற்கும் இதயம் தேவை. அந்த கிருபையை பிரகடனப்படுத்தணும். we need to confess and profess that measure of grace. வசனத்தில் தான் அது நமக்கு வரணும். வார்த்தையின் மூலமாக அதை தருவார், நாம் கண்டுபிடிப்போம், கண்டுபிடிக்க உதவி செய்வார், கண்களை திறந்து விடுவார். we need to learn to wait on him. Okay, let's go to the scripture portion. அப்போது 22ஆம் அதிகாரத்தில் பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரனுக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. என்ன ஒரு டாப் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன்னும் மனுஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே ஏமாந்து போகிற மாதிரி. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள் என்றான். அவனை மாதிரி ஒரு கேவலமான பணப்பிசாசு இந்த வேஷக்காரனை பார்க்கவே முடியாது. எதுக்கே நீ இவ்வளோ பெரிய பேச்சை பேசிட்டு ஆனாலும் நீங்கள் தங்கினி ஏன் சொல்கிற? ஒரு குடும்பத்தில், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில், அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தில், வேறு பிரிக்கப்பட்ட குடும்பத்தில் அதி முக்கியமான பங்கை, அவசியமான பங்கை வகிக்கிற வீட்டு பெண்கள், திருச்சபையிலே ஒரு முக்கிய பங்கை வகிக்கிற, உலக சமுதாயத்திலே ஜனத்தொகையிலே முக்கிய பங்கை வகிக்கிற சீயோன் குமாரத்திகள், மணவாளன் மணவாட்டின்னு சொல்லிக்கிறதுல பெருமை கொள்கிற நீங்கள் இதை நீங்கள் பார்க்கணும். யோபு சொல்லலையா, நீர் என்னை கொன்று போட்டால் நான் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு?
நான் துன்மார்க்கனாக இருந்தால் எனக்கு ஐயோன்னு அவர் சொல்லலையா? இந்த மாம்சம் இந்த தோல் முதலாம் எல்லாம் அழிந்து போன பிற்பாடு நான் என் சொந்த கண்களாலே என் கர்த்தரை காண்பேன், இந்த வாஞ்சை நம்பிக்கையாலே நான் உயிர் வாழ்கிறேங்கிறது போல அவர் சொல்லலையா? சொன்னதெல்லாம் சொன்னார், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல வச்சார். பட் he had his own struggle. நான் கூட இன்னைக்கு என்னத்தான் சொல்கிறது, பெர்மிஷன் வாங்கி தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்திருக்கேன். இன்றைக்கி நமக்கு தேவனுடைய அனுமதியே நம்ம கேட்குறதில்ல. தேவன் எசேக்கியேல்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது காலத்தால் அழியாத ஒரு அறை விட்டா பலலாம் கொட்டி போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு சவாலாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. மனுப்புத்தரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமானா அவன் முந்திரி கொட்டையா பதில் சொல்லவே இல்லை. தேவரீர் அறிவீர் அப்படின்னு சொன்னாப்புல. God, you alone know. சரண்டரிங் லைஃப் நமக்கு இல்லை. அப்படியே நிறைய பின்மாற்றங்கள் சபையில் இருக்குது. ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே தளர்வு, பின்மாற்றம். இயேசு தேவன் இல்லை, மாரியாத்தா காளியாத்தா தான் தேவன் நம்ம சொல்ல போகிறதில்ல. சொல்லிட மாட்டோங்கிற பெரிய ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் சொல்லாமையே அதுக்கு சந்தா கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த சந்தையில் போய் நம்ம இருப்போம். நமக்குன்னு ஒரு சந்தை வச்சுருக்காரு, அங்கே நம்ம காய்கறி வாங்கலாம், அங்கே நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கலாம். ஆனால் அடுத்த சந்தையில் இதை விட மலிவாக இருக்குது, இதை விட வசதியாக இருக்குது, இதை விட ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீங்கிறான். உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து இவரை தான் பின்பற்றிட்டு இருக்கேன், சட்டை பண்ணுறதே இல்லை, நான்லாம் ஒரு ஆள்னே அவர் என்னை மறந்தே போயிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சந்தையில் இருக்கிறேன் கூப்பிட்டு, ஹலோ, இயேசு சொன்னது போல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். பேர் பதவி கிடைக்காதவங்களே, வீடு கிடைக்காதவங்களே, வேலை கிடைக்காதவங்களே, பொண்ணு கிடைக்காதவங்களே, பையன் கிடைக்காதவங்களே, ஆசீர்வாதம் கிடைக்காதவங்களே, நீங்களாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். நான் உங்களை மிகவும் கனம் பண்ணுவேன். இயேசுவே கூப்பிடலையா? மலை உச்சியிலே கொண்டு போய் உலகத்தை காமிச்சதெல்லாம் எனக்கு சொந்தமாக, ஜஸ்ட் ஒரே ஒரு சல்யூட் அடிங்க, எல்லாம் உங்கள் பாதத்தில் நான் கொட்டிடுறேன்னு சொல்லலை அவன். இப்படி சொல்கிறான் அவன். பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. இப்படி தெரிஞ்சவன் அவன்கிட்ட என்னத்துக்கு பேச்சு வச்சுக்கிற? நேராக உட்காந்து கேளுங்க. கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ பேச்சு கொடுக்குறீங்க, எவ்வளோ வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்குறீங்க, எவ்வளோ வீண் உறவு, எவ்வளோ வீண் அலுவல், சும்மா வேஷம்தான். அப்படியே ஆடு நினைது ஓனா எழுதுறது போல் அழுதுகிட்டு இருக்கான். Why are you hanging around some people or some issues which is not related to you? உனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் ஏன் மூக்க நுழைக்கிற, ஏன் நாக்க நுழைக்கிற, ஏன் காதை நுழைக்கிற? நீ செவி கொடுக்க சேர்வதே உத்தமம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சேரு. எல்லாம் அப்படி செய்கிறேன்னு சொல்லாத. எல்லாருக்கும் இருக்கிற அழைப்பு உனக்கு இல்லை. நீ கடவுளுடைய பிள்ளை என்கிற அழைப்பு எல்லாருக்கும் இருக்கானா? நீ மூத்த குமாரனா, இளைய குமாரனா, நீ முடவனா, நீ குருடனா, நீ சப்பானியா, நீ ஊனனா, நீ ஊமையனா, நீ செவிடனா? அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் உனக்கு அழைப்பை கொடுத்துருக்குற. நீ குஷ்டரோகியா, நீ தேவாலயத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்ட, நீ சமாரியனா, நீ யூதனா, நீ பரிசேயனா, நீ வேத பாரகனா? இஸ்ரவேலிலே எல்லா நியாயங்களும் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பதுங்கி திரைமறைவிலே ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? You are called to be a child of God. But have you realized your status in life? வாழ்க்கையிலே தேவன் என்னை வைத்த அந்தஸ்தை அறிந்து அந்த அழைப்பிலே, அந்த பாதையிலே
எதை நீ விட வேண்டுமோ, எல்லாரும் எல்லாத்தையும் விடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. அவங்கவுங்க எதை விடணுமோ அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம எதை விடுறோமோ அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. அதான் மேட்ரே. ஒரே ஒரு காரியத்தை தான் நான் விட வேண்டியிருக்குன்னு உங்களோட என்னை ஒப்பிட்டு பார்த்தா அந்த ஒன்றுக்குள்ளே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பல விஷயங்களை விட்டால் இந்த ஒன்றுக்கு சமானமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். யூ ஹாவ் டு ரியலைஸ். அப்போ தான் நீங்கள் கர்த்தர்கிட்ட வர முடியும். அப்போ தான் தேவன் உங்களை மதிப்பார். வாயாலே நம்ம நாசமாயிட்டிருக்கோம். நம்முடைய வாய் புறம்பான வாயில் உள்ள பேசி தள்ளுறீங்களே. ஏன்னா அந்த சம்பாஷணை யாருக்கு தான் தெரியும்? 139ஆம் சங்கீதத்தின் பிரகாரமாக கர்த்தருக்கு தான் தெரியும். உன் நாவிலே சொல் புறத்துக்கு முன்னாடி அது யாருக்கு தெரியும்? நமக்கும் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, இல்லை ஆகிலும் அவன் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள். இது வில்லங்கமான உறவு. இதிலலாம் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் அப்படிலாம் இருக்க முடியுமா நூல் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சேர் சகதியில் விழுந்து எழுந்திருக்கிறோம். பாருங்கள், நான் காமிக்கிறேன். 12ஆம் வசனத்தில், அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, அவன் முன்னாடி சொல்கிறான் இந்த ராஸ்கல். தேவன் 9ஆம் வசனம், தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனுஷர் யார் என்றார். கண்டுபிடிக்கிறார். என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேறு மாதிரி இருக்கு. நான் ஒண்டியாகவே இருக்கேன், தனிமை என்னை வாட்டுது, என்னோட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் ஊரில் இருக்க போக்கிரியோடு சேருவேன், வாயாடியோடு சேருவேன், வழியிறவங்களோடு சேருவேன், உன்ன மாதிரி உண்டான்னு சொல்கிறவங்கள சேருவேன். காதுக்கு எனக்கு வாய்க்கு அவளையும் காதுக்கு என்னத்தை போடுறது, என்னத்தையும் ஈயம் அவங்க வேணும் எனக்கு. ஐ நீட் தெம், தட்ஸ் அ விட்டமின் ஷாட். நான்சென்ஸ். ஏதேனில் அவனை பார்த்து கேட்டது போல, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? எலியாவை பார்த்து கேட்டார். எலியாவே, உனக்கு இந்த குகையில் என்ன வேலை? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் யார்? உன்னை என்ன ஊருக்கு அமிச்சேன், என்ன வேலைக்கு அமிச்சேன், என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க? வெளியே வா. பிலேயாமை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனுஷர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சீப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான். என்னை போட்டு கொடுக்குறான். துரோகி துரோகி. சபைகளில் இப்படி பெரிய துரோகிகள் இருக்காங்க, குடும்பத்தில் துரோகிகள் இருக்காங்க, சொந்த பந்தத்தில் துரோகி இருக்காங்க. நீங்கள் இன்னுமே அவங்களோட துரோகியாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய யோகியம் கிடையாது. ஏன்னா வேஷம் மாறுறீங்களா அப்பப்போ பச்சோந்தி மாதிரி. யூ ஹேங் அரவுண்ட் ஃப்ரீக்கி பீப்புள், லூஸ் டாக்கர்ஸ், புரணி பேசுகிறவங்க, போட்டு விடுறவங்க, கத்திரிக்கோல் போடுறவங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பரிசுத்தான் எழுதியிருக்கிறாரு மோசையின் மூலமாக. யார் உங்களோட இருக்கிறதுன்னு கேட்குறாரு. ஏன் போட்டு கொடுக்குற? நான் தான் அவங்கள கூப்பிட்டேன், வந்தாங்க, உனக்கு மிகவும் கனம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் சம்பளம் பத்தலை, வருமானம் பத்தலை, சௌரியம் பத்தலை, அந்தஸ்து ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரோடையும் போட்டியாக இல்லை, நான் சிறுமைப்படுகிறேன், எல்லார் மத்தியிலும் எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லை. அவன் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலாம். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்தில் தெரியுதில்ல, உனக்கு தெரியுதில்ல, உன் வேலை இது இல்லைன்னு தெரியுதில்ல, இவங்க மத்தியில் உனக்கு வேலை செய்கிறதுக்கு யோகிதை இல்லை, உனக்கு எந்த விதமான தகுதி இல்லை, நீ அழைக்கப்பட்டவன் இல்லைன்னு தெரியுது இல்லை.
ஒருவேளை, அதுதான் அங்கே சிக்கலே, ஒருவேளை கடவுளுக்கே கொக்கி போடுறான். சொல்லிடுவார் அவரு, நீங்கள் ஒத்த கால நில்லுங்க, தலைகீழ நின்னுங்க, கர்த்தர் உங்கள் வார்த்தையை கொடுத்துருவாரா? கர்த்தரை மடங்க பண்ணிடுவேன், வாய்ப்பே இல்லை. இருக்கிற நல்ல காலம் நொண்டியாக போயிட போகுது, கொன்ன வாயாக போயிட போகுது. வாய் நல்ல வாய் மூஞ்சி திரும்பிக்க போகுது, பார்த்துக்கோங்க. யூ கேனாட் மேக் காட் பெண்ட் டு யுவர் வேஸ், நெவர் நெவர். அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், பிளெயின் ஸ்பீச், போக வேண்டாம் சொல்லிட்டாரு. அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்றார். இது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீ அந்த ஜனங்களோட போகாத, அந்த ஜனங்களை சபிக்காத, அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னது உங்களுக்கு புரியுதா புரியலையா? சொல்லுங்கள் பதில், புரியுதா புரியலையா? அதை ஆண்டவர் வேற மாற்றி சொல்வாரா? சொல்லணும் அவருக்கு அவசியமா? இல்லை. அப்படி பிளெயினாக சொல்லிட்ட பிற்பாடு என்ன விசாரணை வேண்டியிருக்கு, என்ன நியாய விசாரணை வேண்டியிருக்கு, எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, என்ன அப்பீல் மேலே என்ன அப்பீல் வேண்டியிருக்கு? இது எல்லாருக்குள்ளே இருக்கிற பலவீனம்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தில்லுமுள்ளு. பலவீனம்னு சொன்னால் தான் நாசமாயிட்டே இருக்கும். பலவீனப்பட்டு பட்டு இருக்கலே வியாதி கண்டவங்களாக இருக்கிறோம். இதெல்லாம் மீறுதல், இதெல்லாம் வில்லங்கமான எண்ணங்கள், விதி மீறல்கள். சட்டம் ஷரத்திலேயே எதுவுமே இல்லை, நீ எதுக்கியா அப்பீலுக்கு வந்தேன்னு கேட்குறான். இன்றைக்கி சந்தர்சூட் கேட்குறாரு, கர்த்தரை வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஆண்டவர் பாதுகாவலை புத்தி நிதானத்தை தரணும். ஏராளமான நெருக்கடி அவருக்கு. பிழையாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று. இது இவங்கிட்ட கேட்டதை ஆண்டவர்கிட்ட போட்டு விட்றான், ஆண்டவர்கிட்ட கேட்டதை இவன்கிட்ட போட்டு. இதெல்லாம் அவனுக்கு சொல்லணும் அவசியமா? போயா, சொல்ல முடியாது. எனக்கு வேணாம், உன்னுடைய சவரட்சணை வேணாம், உன் சம்பாத்தியம் எனக்கு வேணாம், உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. நேராக உட்காந்து கேளுங்க, யோசிங்க. இப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே, ஒரு சின்ன சின்ன குழுவுக்குள்ளே பெண்களாக கூடி ஜெபிச்சிங்க, அதை பண்ணிங்க, என்னென்னவோ ஒவ்வொருத்தன் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக் இடத்தில் போய், பிழையாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னார் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. இப்போ ஒரு கூட்டமே 2-3 பேர் ஹவுஸ் விசிட்டிங் வருவாங்க. நீங்கள் அவங்கள தேடி போகிறீங்க, வழியில் வருவாங்க, என்னென்னமோ நடக்கும். அப்போ இத்தனை பேர், ஊரே திரண்டு வரும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிங்க, அங்கே நின்னா போதும், ஜனங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா நீங்கள் போய் நிற்பீங்களா? ஊரே கூடி அமைச்சர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் கல்யாணம் நடத்தினா நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன்னா போக மாட்டேன்தான். அதான் என் அழைப்பு. அவன் நல்லவன் கெட்டவன் எனக்கு அவசியம் இல்லை. தட்ஸ் நாட் மை ஜாப். அவனை நியாயம் தீர்க்கிற ஒரு கர்த்தர். சொந்த பந்தத்துக்காக நான் போக மாட்டேன், உடன்பிறப்பே இருந்தாலும் போக மாட்டேன். நோவே. எங்கள் குடும்ப விஷயத்தில் எத்தனையோ விஷயத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே நான் தலை காட்டினதே கிடையாது. நாங்களாம் இருக்கோமா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் உங்களுக்கே சந்தேகமா? நீங்கள் இருக்கிறத பற்றி என்ன கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் இருக்கீங்க நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு நமக்கு இல்லைங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு இல்லை. அப்படியே கட்டு விட்டு போனவங்களை போல இருக்கீங்க. கலப்படங்கள் நிறைய ஆயிடுச்சு. உணவில் ஏராளமான கலப்படம். வேணுமா வேணாமா, வியாபாரத்துக்காக பொருளாசைக்காக எல்லாரும் உயிரையும் உலையில் வைக்கிறானே வியாபாரி, தொழிலாளி, முதலாளி. அந்த பொல்லாத மிட்டாயை விற்கிறவனை நம்ம கோவப்பட முடியுமா? அவனுக்கு அது வாழ்வாதாரம்.
ஒரு பாக்கெட்டுக்கு 10 பாக்கெட் விற்றா ஒரு பாக்கெட்டுக்குரிய காசு அவனுக்கு கூலி. அன்னைக்கு நான் என் சாமி எனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே கொடுத்தாங்க போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் வேலை, நீ தெரிஞ்சு செய்யலாமா, எனக்கு வேறு வேலை இல்லை, நீங்கள் கொடுக்குறீங்களா, நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா, கொடுப்போமா வேலை. அதை தாண்டி ஒருத்தன் சாக்கு போக்கு சொல்கிறானா அது அவனுக்கும் கடவுளுக்குரியது. உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். பேலேயாம் பாலாக்கின் ஊழியக்கார் பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தா எல்லாம் சொல்லிவிட்டு, ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றான். இது கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு கேட்காதீங்க, ஆசைப்பட்டு ரொம்ப வயிற்ற ரொப்பிக்காதீங்க. இதெல்லாம் காலத்தால் அழியாத உண்மை. இயேசுவின் வருகை பரியந்தம் அநேகர் நிற்கவும் விழவும் தக்கதான இடறுதற்கேதுவான கண்மலையான வசனங்கள். இந்த ஒரு பகுதியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தியானமாக இருந்து நின்றுறீங்களோ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எடுத்துக்கொள்ளாத கர்த்தருடைய தீர்மானம். எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாலும் அவரை கொடுத்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம இருந்தால் தான் எடுத்துக்குவார். ஏன்னா ஒரு சிலர் அவர் நம்பர்லாம் சொல்லலை, சிலர் கைவிடப்படுவாங்க, சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க சொல்லியிருக்க, அவ்வளோதான். என்ன அவர் சட்டையை கோத்து உழுக்க முடியுமா, உழுக்குனால என்ன அவ்வளோ ஆமாம் அப்படின்றவார். இப்போ என்ன ஆமாம், சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, சிலர் கைவிடப்படுவாங்க. இல்லை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க, நீங்கள் வந்து நல்லவங்களா, அதுக்கெலாம் பதிலே சொல்ல மாட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ தான் போற்றி புகழ்ந்தாலும் உயர்த்துக்கிறேன் தாழ்த்துக்கிறேன் வணங்குகிறேன்லாம் அதெல்லாம் ஒன்றும் கதையாகாது. கர்த்தர் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போய் அவரை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு உபவாசம் பண்ணுறேன், ஒத்த காலில் நிற்கிறேன், 2 காலில் நிற்கிறேன், தொங்கிக்கிட்டு இருக்கிறேன், இரவு ஜபம், எல்லா ஜபம், தெரு ஒளியும், ஊர் ஒளியும், உலக ஒளியும், சரீரத்தையே தீக்கு இறையா ஒப்பு கொடுக்குறேன், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவள் தான் முன்னாடி எடுப்பிலே சொல்லிட்டார்ல, போகாத, சபிக்காத, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்போ போவும் சொல்கிறாரு, ஆனால் நீனே ஆனாலுங்கிறது. பீலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், ஆயத்தம் இருக்குங்க. அவன் இருதயம் வந்து அந்த அவன் பாலாக் ராஜா கொடுக்கறது மேலே இருக்குது. அதனால் he is getting prepared somehow to mint that money. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. இப்போ பிளெயினாக சொல்கிறாரா, போன்னு பெர்மிஷன் கொடுத்தவர் இன்னும் இந்த மரமண்டைக்கு தெரியலையே, என்னமோ நான் சொல்லணும் காத்திருந்தது போல் நான் சொன்ன உடனே இதாண்டா சாக்கு அப்படின்னு கிளம்பிடுறானே, என்ன ஜென்மம் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு அவன் மேலே கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். இவன் கபோதி, கண்ணுக்கு தெரியுதா அவனுக்கு? அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். இந்த மாதிரி கூத்து பண்ணுறதுக்கு 2 பேர் கூட இருப்பாங்க. ரொம்ப துக்கமான விஷயம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு விலகி வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான். வயலிலே அதை திரும்பி வரத்துக்கு அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் செய்வார் நீங்கள் நினைக்காதீங்க. வேணும்னா அவர் எனக்கு முன்னாடி வந்து நிற்கட்டும், நிற்க மாட்டார். ஒருத்தருக்கு நின்னது தான் சாட்சியாக எச்சரிப்பாக எழுதியிருக்காரு. உங்களுக்கு வந்து நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை.
கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். எத்தனை முறை ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டாருங்கிறது போல் எத்தனை முறை இந்த கழுதை கர்த்தரை பார்த்துருக்கு பாருங்க. அத்தனை முறையும் இந்த குருட்டு பய இவன் தீர்க்கதரிசி இவன் கர்த்தரை பார்க்கவே முடியல. சபையில் கர்த்தரை பார்க்கவே முடியல. தனி ஜெபத்தில் கர்த்தரை பார்க்கவே முடியல. பிலேயாம் பார்த்தது போல் மேலோட்டமாக பார்த்துட்டு திரும்பி அதே தப்பை தான் செய்கிறீங்க. கர்த்தரை பார்த்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையிலே ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கொலகார புத்தி வந்துடுது. நம்ம பண்ணுற துணிகரமான காரியத்தில் ஒரு காரியத்தை கொன்னுறணும், மனசாட்சியை கொன்னுறணும், உறவை வெட்டிக்கணும், இஷ்டம் போல் போகணும். நமக்கு உதவியாக இருந்து இத்தனை நாள் நம்ம சுமந்ததெல்லாம் ஒரு மேட்டராக நினைக்காம போகணுங்கிற அளவுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுது பாருங்கள். அப்பொழுது பிலேயாம் கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன், இல்லை, என்ன கான்வர்சேஷன் வேண்டியிருக்கு. ஆனால் சொல்கிறான், இந்த மரமண்டை ஒரு மிருகம் சொல்கிறத கேட்டுட்டு இன்னும் உட்காந்துருக்கு. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். எல்லாம் கத்துங்க, ஆண்டவரே என் கண்களை திறவும். கத்துங்க, உங்களை தான். ஆண்டவரே என் கண்களை திறவும் சொல்லுங்கள். நல்லா கத்தி சத்தமாக, குருடியா என் கண்களை திறவும் சொல்லுங்க. குருடியான என் கண்களை திறவும் சொல்லுங்க. சூடு சொரணையோடு சொல்லுங்க. மான வெக்கம் இருந்தால் சொல்லுங்க. குருடியான என் கண்களை திறவும் ஆண்டவரே. துணிகரமான என் கண்களை திறவும் ஆண்டவரே. கர்த்தர் கண்ணை திறக்கலைன்னா நீங்கள் எதையும் பார்க்க மாட்டீங்க. பார்க்க வேண்டியது உங்களால் பார்க்கவே முடியாது. பார்க்கக்கூடாத பார்ப்பீங்க. இது எல்லாருடைய நிலமாக தான் அப்படின்னு சொல்கிறதுனால ஆறுதல் அடையாதீங்க. இப்போ எல்லாருமே டைட்டானிக் கப்பல் மாதிரி முழுகிட்டு இருக்கோம். தேவையாது நமக்கு. வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். முடிஞ்சிச்சா கதை? அப்போயாவது முடிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். நிறைய பேர் நிலைமை அப்படி தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, பெர்மிஷனோடு தான் வந்தேன்னு. இதை நான் சபைக்கு சொல்லட்டுமே ஆண்டவரே. லேடிஸ் மீட்டிங், ஏராளமான லேடிஸ் மீட்டிங்கில் தான் நான் உங்களுக்கு பரத்தில் இருந்த விஷயங்களை கொடுக்க தேவன் அனுமதிக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு சாவி, யோர் அ கீ. ஜாக்கிரதையாக இருங்க. குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது. உங்களை நம்பி உங்கள் கையில் அநேக சாவிகளை கொடுக்குறாரு. ஒரு சாவியோ ஒரு கொத்தோ கொடுக்குறாரு. ரொம்ப நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க. யூ ஆர் மிஸ்யூஸிங் இட் ஆர் யூ ஆர் நாட் யூஸிங் இட் அட் ஆல். அதனால் சும்மா பெஞ்ச சூடத்துக்கு வந்து போகலாம்.
கை கட்டினது வாய் கட்டாத துர்பாக்கியவான்களாக நிர்பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் ஒரு பார்வைக்கு இது தகாததாக இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன். துரோகி, மாய்மாலக்காரன், துரோகி, அவங்களுக்கெல்லாம் என்ன அடையாளம்? உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு பிடிக்கலனா, இன்னும் கூட சூடு சொரணை வரல, இன்னும் கூட புத்தி வரல, இன்னும் தெளிவு வரல. அசிங்கத்தில் பணம் விழுந்துட்டா எடுத்து கழுவிட்டு வச்சுக்கோமா, அந்த மாதிரி புத்தி தான் இருக்குது. ஆபத்துக்கு உதவும் சவுல் புத்தி. ரொம்ப தூரமாலாம் போக வேண்டாம், இங்கேருந்தே நீங்கள் கடவுளை ஆராதிக்கலாம். பார்வோன் புத்தி. எல்லாம் கூட்டு கலவாணிங்க தான், எல்லாம் ஒரே ஜாதி தான், பாவ ஜாதி, மீறுகிற ஜாதி. அவன் பாபிலோனியனாக இருந்தா என்ன, மேதியனாக இருந்தா என்ன, பெர்சியனாக இருந்தா என்ன, கிரேக்கனாக இருந்தா என்ன, ரோமனாக இருந்தா என்ன, இந்தியனாக இருந்தா என்ன, ஆசியனாக இருந்தா என்ன, யூதனாக இருந்தா என்ன. கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோடே கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். அப்படியே பிலேயாம் பாலாகின் பிரபுக்களோடே போனான். பிலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்திலுள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடே உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்துக்கு வராமல் இருந்தது என்ன? ஏற்ற பிரகாரம் உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனோ என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயிலே அருளும் வார்த்தையே சொல்லுவேன் என்றான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷன், பட் வி ஹேவ் பீன் டூயிங் இட் டைம் அண்ட் அகேன். இது எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில், இந்த மாதிரி உச்சமான விதத்தில், ஒரு ஆர்டினரியான விதத்தில், அவசியமான நேரத்தில், சோதனை நேரத்தில் எல்லோரும் தான் மாட்டி தவிக்கிறோம். ஆன்றோர், சான்றோர், ஊழியர், இறைவாக்கினர்கள், அப்போஸ்தலர்கள் அழைச்சிக்கிறவங்க, சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், மூப்பர்கள், ஆஹா அவங்களாம் இருக்காங்க கூட கூட்டம். அதுங்களாம் நரகத்துக்கு போனால் நீங்கள் போயிடுவீங்களா? போகிறீங்களா? போயிட்டு வாங்க, உங்கள் சௌரியம். கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? பசி. பிலேயாம் பாலாகுணனை கூட போனான். அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். பாருங்க, அவன் he is on the road of backsliding. கடவுளே பேசிட்டாரு, எச்சரிச்சிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாரு, திரும்பியும் அவன் போகிறான். பாருங்க, பாகாலுடைய மேடைக்கு போகிறான். பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 கடாக்களையும் ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். இதெல்லாம் ஆகாத ஆலோசனை, ஆகாத வேலை. வரங்கள் நம்மளை தடுமாற பண்ணும். கவனிக்கணும், காலத்தால் அழியாத உண்மை. வரங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலும் தியாகமும், வரத்தை விட நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சந்தடி சாக்கில் சொல்லிவிட்டு கக்கத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிவிட்டு அவர் எல்லாத்தையும் கொடுத்துரு, அந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டாம். அந்த ஹிடன் அஜெண்டா வேணும். வரங்களை விட கர்த்தருடைய வார்த்தை தான் பெருசு. வரங்கள் தடுமாற பண்ணும், பதவி தடுமாற பண்ணும், அபிஷேகம் தடுமாற பண்ணும். நம்ம என்ன ஆவியில் நிறைஞ்சிருக்கோன்னு கர்த்தர் கேட்கலையா? என்னையா அபிஷேகம் தடுமாற பண்ணுங்கிறீங்க? ஆமாம், அபிஷேகம் பாவம் செய்கிறதுக்கு கிடையாது, தப்பு செய்கிறதுக்கு கிடையாது, பொய் சொல்கிறதுக்கு கிடையாது,
போட்டு விடுறதுக்கு கிடையாது, பிரிக்கிறதுக்கு கிடையாது, ஊழல் பண்ணுறதுக்கு கிடையாது, பொறணி அழுவதுக்கு கிடையாது. இவனை பற்றி என்னன்னு கேட்டதை அப்பயே நறுக்கிட்டார். அபிஷேகம் ஊற்றின பிற்பாடு ஒரு நாள் கூட யோவானை பற்றி அந்த மாதிரி ஒரு பீராயிர புத்தி பேதுருக்குள்ளே இல்லவே இல்லை. லேலுயா. பேதுரு அவர் வழியில் போனார், யோவான் அவர் வழியிலே போனார், பவுல் அவர் வழியிலே போனார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நமக்கு கண்ணு முழிக்க முடியல. டிவி பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அதனால் அதெல்லாம் கரெக்டு போல் இருக்குது, அதெல்லாம் ரைட்டு போல் இருக்குது, அவங்களெல்லாம் கை விட்டுருவாரா? ஹலோ, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு சூடு சனுடைய புத்தி இருக்குது. ஆனால் நான் வானத்தில் குச்ச தேவதூதன் கிடையாது. நாளைக்கு நான் தடுமாறலாம், நாளைக்கு நான் சொதப்பலாம். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றும்படி உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் ஒரு தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லிட்டே வச்சுக்கோங்க. அது பொய்யா கூட இல்லாமல் உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அந்த கண்டிஷனை நீங்கள் நிறைவேற்றினா தான். ஸ்தோத்திரம். சத்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கைவிட வேண்டிய நேரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை இல்லை அப்படியே பரவாயில்ல, நான் கருவாடோட பரவாயில்ல கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லுவாரா? வாய்ப்பில்லை. நோ சான்ஸ். ஸோ தீர்க்க தரிசனங்களானாலும் அழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை தான் என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். அன்பே கடைசியில் நிலைக்கும்னா அந்த அன்பு என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய வார்த்தையினாலும் வார்த்தை நிமித்தம் உள்ள அன்பை விட வேறு என்ன அன்பு? கர்த்தருடைய வார்த்தையை அவமதித்து ஓரம் கட்டிட்டு அன்பு வழியுது, நேசம் வழியுது, பாசம் வழியுது, எல்லாம் புரிஞ்சுக்கான்னு சொல்கிறது பெரிய அபத்தம். இருக்கிறதுலையே பெரிய ஒரு துருபதேசம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் ஆண்டவர் அன்புள்ளவர் நம்ம தெரிய வருது. வார்த்தையானவர் தான் அன்புள்ளவர், வார்த்தையானவர் தான் அன்பு. ஜாக்கிரதையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படியே தான் காரியங்கள் வருது. அப்புறம் என்னாம் 23, 24 வீட்டில் போய் நல்லா வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு, தான் உடன்படிக்கை மக்களை அவர் எவ்வளோ நேசிக்கிறாரு, அவர் நம்மளை எவ்வளோ மதிக்கிறாருங்கிறத நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு நெத்தியடியாக ஆண்டவர் பிழையாம் அவர் தவறில் தொடர்ந்து ஆலோசனை பண்ணுறேன், திரும்பி யோசிக்கிறேன் அப்படிலாம் செஞ்சு அவர் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் இஸ்ரவேலை பற்றி என்னங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ சான்ஸ் கொடுக்குறார், அகவாசம் கொடுக்குறார். அவர் பிழையாமை மதித்து கொடுக்கல. அவன் பாலாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுக்கித்தனமான எண்ணமா, துரோகத்தனமான எண்ணமா, அதை ஒட்ட நறுக்கிறேன். அவன் எந்த கோணத்துலையும் என் பிள்ளைகளை தொட முடியாது, நினைக்க முடியாது, வாயால் பேச முடியாதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் பிழையாமை தேவன் சான்ஸ் கொடுத்து காரியங்களை செய்ய வைக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவங்களால சபிக்க முடியல. ஆனால் அவங்க வேசித்தனம் பண்ண வச்சதும் பிழையாமை தான். அதனால தான் பிழையாமை உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாளர்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கண்களை மூடுவோம், மீதி காரியங்களை பார்ப்போம்.